அண்ணன் எங்க யூடியூப்பா பார்க்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு நைய போடின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்ல. அப்ப அவர் கூப்பிட்டானே சேனல் சரியா போக மாட்டேக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்ல. என்ன பண்ணுவோம், நான் இப்ப மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன், நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இரவு 6 மணிக்கு மேல பெரிய வேலை கிடையாது, நீங்க வாங்க அப்படின்னா வீட்டு பக்கத்துல உறையூர்ல அவருடைய சின்ன அறை, ஒரு 10க்கு 10 அறை தான். அதுல போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நீங்க வைகோ மாதிரி நல்லா பேசுறீங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைகோ மாதிரி ஒரு காமெடியா ஒரு சட்டையர் பண்ணிடுவோம். கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பாத்துக்கோங்க. ஒரு சேனல்ல ஒரு 2-3 காணொலி வெளியிட்டு இருக்காங்க. முதல் காணொலி 2 பேரும் எடுத்து 2-3 நாள் தூங்காம கிடந்து வீட்டுக்கே போகாம இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்படம் டீசர், அதுக்கு ப்ரோமோ அப்பெல்லாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளிவரும்னு போட்டான். அது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச, வைகோக்கு எதிராக எங்க ஆளுக்கு அப்புறம் நிக்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்க இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிட்டு இருக்கான். போனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கொன்னே போடுவேன், எங்க இருக்கா சொல்றான். மதுரைக்கு போனா செந்தமிழ், பைந்தமிழ், அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல் எல்லாம் வருது எங்க அண்ணன் இருந்து. ஐயோ வம்படியா சிக்கிருக்கமே, ஜூல மாட்டுல மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு ஒழுங்கு மரியாதையா அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலையை செய்யுங்கடா அப்படின்னாரு. முதல் காணொலி நீக்கி வச்சிட்டாரு.